விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, நம்ம சின்னதாக மக்கள்கிட்ட நேரடியாக விற்பனை செய்கிறதுக்காக ஒரு 4 சென்டில் தோட்டம் அமைச்சிருக்கோம். கீரைகள், முள்ளங்கி, சிகப்பு தண்டு கீரை, சிறுகீரை இதெல்லாம் விதைச்சோம் பார்த்தீங்களா. அதற்கான அப்டேட் வீடியோ தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நேற்று தினம் தண்ணீர் பாய்ச்சிருக்கோம். இன்றைக்கி 10வது நாள். கரெக்டாக வந்து நம்ம விதைச்சிட்டு தண்ணீர் பாய்ச்சணும். 10வது நாள் திரும்பியும் ஒரு தண்ணீர் பாய்ச்சிருக்கோம். நேற்று தினம் ஒரு அற்புதமான அளவுக்கு முளைச்சிருக்கின்றது தான் உண்மையாக விஷயம். உண்மையிலே வந்து இந்த கீரைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம பகுதிகளில் விளையக்கூடியது, நம்ம சொந்தமாக தயார் பண்ணியிருக்கக்கூடிய தோட்டத்துலேருந்து விளையக்கூடிய கீரைன்றதுனால அற்புதமான அளவுக்கு சுவையினதாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃபெர்டிலைசர்கள் எதுவும் பயன்படுத்தப்போது கிடையாது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய கீரைகள் தான் வந்து சிறுகீரைகள். உண்மையிலே பாருங்களேன், சூப்பராக விளைஞ்சிருக்கு, முளைச்சிருக்கு. உண்மையிலே வந்து நம்ம விதைச்ச விதைகள் எல்லாமே வந்து முளைச்சிருக்கு. சில இடங்களில் தண்ணீர் ஓட்டத்தில் கீரைகள் வந்து மொத்தமாக கும்பல் சேர்ந்து போயிருக்கு. இதை வந்து நம்ம பிடுங்க பெரிய கீரைகளாக பிடுங்க சரியாயிடும். ஒரு 2 இலையிலேருந்து 3-4 இலைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. உண்மையிலே வந்து அற்புதமான அளவுக்கு வளர்ச்சி கொடுத்துருக்கின்றது தான் ஒரு விஷயம். நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த கீரைகள் விளைஞ்சிருக்கு. நம்ம அடுத்ததாக பார்க்க வேண்டியது முக்கியமானது முள்ளங்கி. சிகப்பு முள்ளங்கியை விதைச்சிருக்கோம். உண்மையிலே வந்து இந்த வேர்களில் போகுது பார்த்திங்களா, சிகப்பு கலராக, இதுதான் வந்து முள்ளங்கியாக கன்வெர்ட் ஆகும். உண்மையிலே வந்து ஒரு அற்புதமான அளவுக்கு முள்ளங்கி விதைகள் முளைச்சிருக்கு. நம்ம ஒரு 5-6 கத்தைகள் வரக்கூடிய அளவுக்கு விதைச்சி வச்சுருக்கோம். உண்மையிலேயே வந்து முள்ளங்கியை ஒரு 5 சென்டாக நம்ம தோட்டம் முழுமைக்கும் நடவு செய்யலான்ட்டு ஒரு சின்ன ஆசை. இந்த முள்ளங்கி விதைகள் வந்து இதை மாதிரி தான் நடவு பண்ணுவாங்க. நீங்கள் பாருங்கள், 2-3 விதைகள் நடவு பண்ணியிருக்கோம். இப்படி தான் வந்து நடவு பண்ணுவாங்க. ஒன்று நடவு பண்ணால் பெருசாக காய்கள் காய்க்கும். 2ஆக நடவு பண்ணோம்னா கொஞ்சம் சின்ன காய்களாக காய்க்கும். ஒரு விதைகளாக நடவு பண்ணுறதுன்றது கொஞ்சம் சாத்தியம் இல்லாதன்றது தான் உண்மையாக விஷயம். நம்ம அடுத்ததாக 3ஆவதாக பார்க்கக்கூடியது தான் ஒரு அற்புதமான சிகப்பு தண்டு கீரை விதைச்சிருக்கோம். உண்மையிலே வந்து இது ரோஜா பூ தோட்டம் மாதிரி இருக்குது. உண்மையிலே வந்து ஒரு அற்புதமான ஒரு கலரில் இருக்குது. உண்மையிலே வந்து இதை போல் கலரில் தான் இருக்கும் போல இருக்குது. தோட்டம் பார்க்குறதுக்கு ஒரு அற்புதமான அளவுக்கு இருக்குது. உண்மையிலே வந்து முளைச்சிருக்கு நல்ல முறையில். நம்ம தண்டு கீரைகளும் முளைச்சிருக்கு. இதெல்லாம் வந்து இன்னும் ஒரு 10-15 நாட்களில் அறுவடை செய்ய தயாரிடும். ஏன்னா ஒரு 20-25 நாட்களில் கீரைகள் பறிக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்துரும்னு சொல்லுவாங்க. நம்ம இன்னும் ஒரு 10-15 நாட்களில் இந்த கீரைகள்லாம் அறுவடை பண்ணி விற்பனையாக தொடங்கலாம். எங்களுடைய முயற்சி வெற்றியடைன்னு நினைக்கிறவங்க ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விவசாயம் காப்போம்.